guys, welcome to 𝗙ซี้𝗶𝗃 channel. இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பண்ணுவோம். என்ன அன்பாக்சிங்னா வந்து LED ஓட ப்ரொஜெக்டர் தான் அதுதான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ வீடியோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். உங்களுக்கு வந்து LED ப்ராஜெக்டர் உள்ளது. கீழ வந்து டைம் டு என்ஜாய் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா இங்க இதுல என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். இங்க வந்து மியூசிக் இருக்கு, USB இருக்கு, வீடியோ பிளேயர் இருக்கு, TXT இருக்கு, உங்களுக்கு கார்டு போடுறது இருக்கு. அது சேர்த்து வந்து HDMI கொடுத்துருக்காங்க. அது சேர்த்து 𝗙𝐸𝗕𝗂𝗀𝗀 ஓகே. அப்படியே இந்த சைடு தந்தீங்கன்னா இதுதான் ஃபீச்சர்ஸ் உள்ளது. அந்த என்னால் யூஸ் எந்த இதுக்கு எந்த ஒயர் உள்ளது அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 𝗙𝐸𝗕𝗂𝗀 இன்புட் இது கொடுத்துருக்காங்க. அது சேர்த்து வந்து உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டரு, ஃப்ளக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். அது சேர்த்து லாஸ்ட் ஒன்று வந்து ப்ராஜெக்டரோட ரிமோட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லென்ஸ் உள்ளது இந்த ஏரியாவில் இருக்கிறது. இது வச்சு தான் உங்களுக்கு அந்த இது படம் காட்டும் ஓகே. மேலே இது பார்ப்போம். மேலே இதில் வந்து பட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அண்ட் ஆன் உள்ளது கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஓகே இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட்டு லெஃப்ட் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்புட்டு, அதுக்கப்புறம் எஸ்கேப் பட்டன் ஓகே. இந்த சைடு இப்படி பாருங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபோக்கஸ் உள்ளது. உங்கள் ஸ்க்ரீன் வந்து அப்படி கிளியராக இருக்குமா இல்லை ப்ளராக இருக்குமான்னு இந்த ஃபோக்கஸ் இது கொடுத்துருக்காங்க. ஏவி இன்புட் இது கொடுத்தாங்க, HDMI கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து USB இது கொடுத்துருக்காங்க, ஆடியோக்கு உள்ளது ஒயர் இது போடுறது கொடுத்துருக்காங்க, TFT கார்டு கொடுத்துருக்காங்க ஓகே. அப்படியே பின்னாடி பாருங்கள், பின்னாடியில் வந்து USB போடுற ஏரியா இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அடாப்டர் ஒயர் இருக்குல்ல அது இங்கே மாட்டுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்றும் இல்லை. இப்படியே பின்னாடி திருப்பி பாருங்கள். பின்னாடியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்டரில் தெரிய ஒரு ஹோல் இருக்குன்னா அதுதான் வந்து ட்ரைபாடுக்கு உள்ள ஹோல் மாட்டுறது உள்ளது. இதே மியூட் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெனு உள்ளது. இது லெஃப்ட் பட்டனு, இது வந்து பிக்சர் உள்ளது, இது ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் உள்ளது, இது ப்ரீவியஸ் உள்ளது, அதுக்கப்புறம் FR உள்ளது ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், இது வந்து அப்பர் பட்டனு, ஓகே பட்டனு, அதுக்கப்புறம் வந்து இன்புட் உள்ளது, இப்படி எஸ்கேப் பட்டன் உள்ளது, உங்களுக்கு ரைட் போடுறது, இப்போ ஃபார்வர்ட் போடுறது. அதுக்கப்புறம் இந்த சைடு வால்யூம் இது கொடுத்துருக்காங்க. வால்யூம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, டர்ன் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்புட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்டை வந்து ஆன் பண்ணி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இதை ஒயரை பாருங்கள், அடாப்டர் ஒயரு இங்கேருந்து போய் ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அவ்வளோ பெருசு இல்லை, ரொம்ப பெரிய ஒயரில் இல்லை, ரொம்ப சின்ன ஒயர் தான். ஆனால் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம் இந்த ஒயர் ஓகே. இப்போ வாங்க வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டூடியோ ரூம் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே இந்த ப்ராஜெக்டை மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனு தெரியுது. இது ப்ராஜெக்ட் உள்ள வாலில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் காட்டுறேன் அது ஃபோக்கஸ் எப்படி கிளியராக இருக்கணும்னு. கொஞ்சம் கிளியராக இருக்குங்க கொஞ்சம். ஆனால் நான் இப்போ இப்படி நான் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ப்ளராக இருக்கும். பிகாஸ் நான் எங்கே பண்ணுறேன்னா அந்த ஃபோக்கஸ் நான் சொன்னேன்ல அந்த இதில் தான் நீங்கள் பண்ணோம். இப்போ இதுதான் இருக்கிறது மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ஓகே. வாங்க இப்போ வந்து நான் இதில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் இமேஜு அதே சேர்த்து வந்து ஆடியோ சவுண்டு. இப்போ வந்து நான் ஆடியோ வந்து நான் உங்களுக்கு சவுண்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிமோட் இருக்குல்ல, ரிமோட்டு டேரெக்டாக நீங்கள் தூரமாக வைக்க முடியாது, கொஞ்சம் ப்ராஜெக்டை கிட்டே வச்சு தான். இப்போ நான் மியூசிக் வந்திருக்கேன். மியூசிக்கில் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த இது இருக்குல்ல அது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ எந்த இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களா, ஒன்று அது வந்து TFT கார்டாக இருக்கோ இல்லை USB உள்ளதா இல்லை HDMI இல்லையா நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பொசிஷன் இல்லை. இப்போ நான் வந்து USB தான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டாச்சா. நான் 2 ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டேன் நான். இப்போ கேளுங்க இதை. உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆடியோ சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா இருக்கிறது 100 தான். இதுதான் இருக்கிறது மேக்ஸிமம் சவுண்டு இதில் வருது சவுண்டு ப்ராஜெக்டரில். பிகாஸ் ஃபுல்லாக தான் இருக்குது, அங்கேயே காட்டுது 100. இது மேலெல்லாம் நான் பண்ண முடியல. பிகாஸ் ப்ராஜெக்டர்லேயே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, வால்யூம் உள்ள ஆப்ஷன் ஒன்லி பட்டன் இதில் தான் இருக்குது, ரிமோட்டில் தான் இருக்குது.
நான் வந்து மியூசிக் உள்ளார தான் இருக்கேன். இது டைரெக்டாக நம்ம வெளியில் வர முடியாது. அவள் இதுலேயும் ஆப்ஷனும் இல்லை, ரிமோட்லேயும் ஆப்ஷனும் இல்லை, டைரெக்டாக வெளியில் வருது, எக்ஸிட் பட்டன் இல்லை. அதனால் நீங்கள் ப்ராஜெக்டரில் என்ன பண்ணுறீங்க, எக்ஸிட் பட்டன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டீங்க. ஓகே, இதில் நீங்கள் படம் பார்க்கலாம். ஓகே, இதில் வீடியோ இருக்குது, மியூசிக் இருக்குது, இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் இமேஜில் போயிட்டு அதே தான் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதில் ஸ்டோர் பண்ணிடுறீங்களோ அந்த எந்த இதில் போயிடுங்க. நான் வந்து மொத்தம் வந்து 4 ஃபோட்டோ நான் இது வச்சுருக்கேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம சேனலோட லோகோ. ஓகே, இப்போ இது அடுத்தது. இது வந்து ஆக்சுவலி வந்து இது இன்னொன்று சேனல் ஓடி இருக்குது, விஸ்டம் ஜைனா பியூட்டி சென்டர். இதில் போய் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, அதை சேர்த்து இதோ சேனல், இது வந்து நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட் உள்ளது. ஓகே கைஸ், உங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ப்ராடக்ட் உள்ளது. இது வந்து இந்த ப்ராடக்ட்டு கரெக்டாக சொன்னோன்னா வந்து இது மீடியம் ப்ரைஸ் உள்ளது தான், அதில் தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா வந்து இதில் வாரண்டி கார்டு இல்லை. ஒன்ஸ் இது யூஸ் ஆகிடுச்சுன்னா வந்து இது தூக்கி போடுறது தான் சரியாகும். இது அதை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆடியோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது ஆடியோ சவுண்டு. நீங்களாம் பார்த்துருக்கீங்க, நான் வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினேன், அது வந்து 100ல் இருந்துச்சு. ஆனால் ஆடியோ சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு, டெஸ்டிங்காக பண்ணி காட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்டர் உள்ளது. உங்களுக்கு வந்து எப்படி பண்ணோன்னா எப்படி கிளியராக இருந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னே. ப்ராஜெக்டர் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓவர் ஹீட்டடாக, எக்ஸப்ட் அந்த சார்ஜர் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ரொம்ப ஹை பிராண்டாக, கொஞ்சம் லைட்டாக லோ குவாலிட்டி உள்ள சார்ஜராக தான் இருக்குது. அதனால் ஏதாவது படம் பார்க்கணுன்னா ஒரு படம் பார்க்குங்க. ஓகே, பிகாஸ் ரொம்ப யூஸ் ப்ராஜெக்டரு இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டேன். அதை சேர்த்து வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வைஸ். பாய்.